வணக்கம் நண்பர்களே. இப்போ 2 சர்வீஸ் இருக்குதுங்க. இந்த 2 சர்வீஸில் என்ன கம்ப்ளைண்ட்னா, கீழ் வீட்டில் ஒரு G+ ஒன்றுங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சர்வீஸ், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சர்வீஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து நார்மலாக வருது, ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டுங்க. சரி, என்னென்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட மீட்டருங்க. ஃபஸ்ட்டு 0.05 amps வந்து ஃபேஸில் எடுக்குது, அந்த நியூட்ரலில் 1 amps எடுக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மீட்ரு, ஃபேஸில் 1 amps எடுக்குது, நியூட்ரலில் 0. இதுதான் பிரச்சனை. இன்னும் இந்த வீட்டில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஃபேஸு நியூட்ரல் இருந்தால் தான் ஒரு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். இந்த ரெண்டில் எது இல்லைனாலும் ஒரு சர்க்யூட் க்ளோஸ் ஆகாதுங்க. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த வீட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். எப்படி சொல்கிறோம் பார்த்துங்க, இது ஒரு சர்க்யூட்டு, அதாவது லோடு வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். லைட்டு, ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மோட்ரு, நீங்கள் எந்த லோடு வேணால் இருக்கலாம். இந்த எந்த ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுத்து நியூட்ரல் இல்லாமல் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ரன்னும் ஆகாது, உங்களுக்கு சர்க்யூட்டு க்ளோஸ் ஆகாது. ஒரு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஃபேஸ் மெயின், நியூட்ரல் மெயின். இந்த லாஜிக் தான் வந்து இங்கே மிஸ்டேக் ஆகுதுங்க. ஓகேங்களா? இதில் என்னென்னா, இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட எனர்ஜி மீட்டர், ஜீனு போட்டிருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட எனர்ஜி மீட்டர். இப்போ என்னாச்சுன்னா, ஒரு எனர்ஜி மீட்டரில் கனெக்ஷன் எப்படி இருக்குங்கன்னா, ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து ஃபேஸு, செகண்ட் டெர்மினல் நியூட்ரலு, அது இன்புட் வருது. 3வது டெர்மினல் நியூட்ரல் அவுட்புட்டு. இது வந்து 3வது டெர்மினல் வந்து நியூட்ரலோட அவுட்புட்டு, 4வது டெர்மினல் ஃபேஸ் அவுட்புட்டு. இப்படி தாங்க ஒரு எனர்ஜி மீட்டர், சிங்கிள் ஃபேஸோட எனர்ஜி மீட்டரோட கனெக்ஷன் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரோடுமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் என்ன மிஸ்டேக் ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரோட லோடு இதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட வீட்டுக்கு இதான் லோடு, வீட்டுக்கு போகிறோன்னு அசியம் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஃபேஸு, நியூட்ரலு, ஃபேஸ் இந்த ரெண்டும் வந்துருச்சுங்க. இதே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இல்லைங்க, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட வீட்டுக்கு, இது கிரவுண்ட் ஃப்ளோரோட வீடுங்க. இந்த வீட்டுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டாங்க, நியூட்ரல் என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரோட நியூட்ரலையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுதான் மிஸ்டேக்காக இருந்தது. அப்போது ஃபேஸ் இந்த வழியாக வந்துட்டு நியூட்ரல் வந்து இந்த வழியாக வந்து க்ளோஸ் ஆகும்போது என்னன்னா, இந்த நியூட்ரலையும் இதில் கரண்ட் எடுக்கு, ஃபேஸில் இதில் கரண்ட் எடுக்குங்க, நியூட்ரல் இதில் கரண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எனர்ஜி மீட்ரு நியூட்ரல் ஆம்ஸ் எடுக்கனால அது ரொட்டேட் ஆகுங்க. அப்போது இது மூலியமாக தான் வந்து என்னாச்சுன்னா, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் மீட்டரில் ரீடிங் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணோம்னா, இந்த ஒயரை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துக்கிறோம். இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கேருந்தே சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சால்வ் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க. தேங்க்யூ.